Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்ஸோட மினி ரீகேப் பார்க்குறோம். அதாவது போயட்ரி, ப்ரோஸ், ஃபிக்ஷன், ட்ராமா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் உங்களுக்கு மினி ரீகேப்ஸாக இருக்கும். பிஃபோர் எக்ஸாமினேஷன் நீங்கள் இதை ஒரு முறை பார்த்தாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பாயிண்ட்ஸு எல்லாமே ரீகேப்சுலேட் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த்து ஃபிஃப்த் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். நம்ம முன்னாடியே எம்சிக்யூஸ் அதில் கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் லிங்க்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். யூனிட் 1 1400 to 1600. இந்த பீரியடோட முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனல் எராவாக இருக்குது. ஃப்ரம் மிடிவல் ஃபெய்த்லேருந்து ரெனைசன்ஸ் அதோட ரீசனாக இருக்குது. அண்ட் தென் இதோட கீ ஐடியாஸ் ஹியூமனிசம், ரெஃபர்மேஷன், பிரிண்டிங், எக்ஸ்ப்ளோரேஷன் அதோடு மட்டும் இல்லாமல் எலிசபெத்தியன் பீரியட் ஃப்ளாரிஷ் ஆகுது. அண்ட் தென் நோட்டபிள் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாசர், ஸ்பென்சர், வியாட், சிட்னி, பேக்கன், கிறிஸ்டோபர் மார்லோ அண்ட் தாமஸ் கிட். ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா கேன்டர்பரி டேல்ஸ். அஃப்கோர்ஸ் ஜெஃப்ரி சாசர் அவரோட டைம் பீரியடு 1343 1400 வரைக்குமானது. He is a father of English poetry and a morning star of the Renaissance. And prologue to the Canterbury Tales ஓட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெராயிக் கப்லெட்ஸ் அயாம்பிக் பென்டமீட்டரில் எழுதியிருக்காங்க 858 லைன்ஸில். அண்ட் அதோட ஃப்ரேம் நரேட்டர் ப்ளஸ் 29 பில்கிரிம்ஸ் ட்ராவல் டு சென்ட் தாமஸ் பெக்கெட், எ ஷ்ரைன் அட் கேன்டர்பரி. அண்ட் இதோட நெரேட்டர் சாசர் ஹிம்செல்ஃப். இஸ் ஏ அப்சர்வன்ட் ஸ்டோரி டெல்லர். நோட்டபிள் பில்கிரிம்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நைட், பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட் அப்படின்னு சாசர் சொல்லுவார். அண்ட் தென் ஸ்கொயர் நைட்டோட சன்னு, ஒரு ரொமான்டிக் யூத். அண்ட் தென் ஒய்ஃப் ஆஃப் பாத், கேப் டூத்டு. அண்ட் அவங்களோட நிக்நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆலிசான் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத்தை பற்றி தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க கேன்டர்பரி டேல்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்டனர், எல்லோ ஹேர்டு செல்லர் ஆஃப் ரெலிக்ஸ், ஹூ இஸ் எ கரப்ட் கிளரிக். அண்ட் தென் மில்லர் பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் போஸ்ட்ஃபுல் ஸ்ட்ரென்த். அண்ட் தென் ப்ரையரஸ் மேடம் எக்லண்டன் ஒரு டெண்டர்டு ஹார்ட்டடு நன். நெக்ஸ்ட் பார்சன், ட்ரூ ஷெப்பர்ட் ஆஃப் சோல்ஸ். அண்ட் தென் சம்மனர், ஃபியரி ஃபேஸ்டு ப்ரௌலர். அண்ட் தென் சட்டைரிக் டார்கெட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்ட் கிளர்ஜி, பார்டனர், ஃப்ரையர், சம்மனர் இவங்க எல்லாரும். அண்ட் தென் இதோட தீம்ஸ் பார்க்கும்போது சோஷியல் சட்டைரா இருக்குது, ரிலீஜியஸ் ஹிப்போக்ரஸி அண்ட் ஹியூமன் நேச்சர். நெக்ஸ்ட் டாபிக் த புக் ஆஃப் த டச்சஸ் 1369. இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் விஷன். 1334 லைன்ஸ் ஆஃப் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்ல எழுதியிருக்காங்க. ட்ரீமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசர் தான். அண்ட் தென் செகண்டரி கேரக்டர் மேன் இன் பிளாக், ஜான் ஆஃப் கவுண்ட், மார்னிங் ஆஃப் பிளான்ச் ஆஃப் லங்காஸ்டர். அண்ட் தென் இதோட தீம் பார்க்கும்போது கிரீஃப், கன்சலேஷன், இம்மார்டாலிட்டி த்ரூ போயட்ரி. நெக்ஸ்ட் டாபிக் எட்மண்ட் ஸ்பென்சர். அவரோட டைம் பீரியட் 1552 1599 வரைக்கும். He is a poet's poet, prince of poets, child of the Renaissance. அண்ட் தென் ப்ரொத்தலாமியன் பார்க்குறோம் 1596. இதோட ஃபார்ம் பாஸ்டோரியல் எக்லாக்கு 10 ஸ்டான்சாஸ் இட்டாலியன் கேன்சோன் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்குது. அண்ட் தென் எலிசபெத் சோமர்செட் அண்ட் கேத்ரின் சோமர்செட் இந்த 2 பிரைடு இருப்பாங்க. அண்ட் தென் இதோட ஃபேமஸ் லைன் ரெஃப்ரைன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தீம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். அண்ட் தென் சிம்பாலிக் நிக் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வான் பிரைட்ஸ் ஆஃப் தி தேம்ஸ். தீம் மேரேஜ், ஹார்மனி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. எபித்தலாமியனோட ஃபார்ம் பார்க்குறோம் 24 ஸ்டான்சாஸ் 24 hours ஆஃப் வெட்டிங் டே. இட்ஸ் அபவுட் 433 லைன்ஸ். ஸ்பென்சர் அண்ட் இஸ் பிரைடு எலிசபெத் பாயில். எலிசபெத் பாயிலுக்காக எழுதியிருப்பாரு இல்லைங்களா. மித் ஃபிகர்ஸ் ஹைமன், காட் ஆஃப் மேரேஜ், ஃபோபஸ், கியூபிட் அண்ட் வீனஸ். இதெல்லாம் மித்தலாஜிக்கல் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபேமஸ் லைன் பார்த்தீங்கன்னா தட் ஆல் தி வுட்ஸ் மே ஆன்சர் அண்ட் யூ ஆர் எக்கோரிங் அப்படின்றது இதோட ஃபேமஸ் லைன். அண்ட் தென் தீம் டிவைன் லவ், யூனியன், ஸ்பிரிச்சுவல் கன்சுமேஷன்,
நெக்ஸ்ட் சர் தாமஸ் வியாட், அவரோட டைம் பீரியட் 1503 to 1542. Father of English sonnet. He is the one who introduced Petrarchian form to England. And then poem part, Remembrance, 21 lines எழுதப்பட்டிருக்குது. 3 stanzas of 7 lines lyric poem. இவர் வந்து ஒரு லாயல் லவ்வரா இருப்பாரு. Who the poet himself. யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா the faithless lady. அந்த லேடி லவ் வந்து ஃபெய்த்லெஸ்ஸா இருப்பாங்க. அண்ட் இதோட தீம் வந்து கான்ஸ்டன்சி, மாரல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டோயிக் லவ். இதெல்லாம் இதோட தீம்ஸா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோஸ் பார்ட், சர் பிரான்சிஸ் பேக்கன். அவரோட டைம் பீரியடு 1561 to 1626. who is the father of English essays and wisdom of the modern age. அவரோட கலெக்ஷன் பார்க்குறோம். எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1597ல் 10 எஸ்ஏஸ் வருது. அண்ட் தென் செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1612 38 எஸ்ஏஸ். அண்ட் தென் தேர்ட் எடிஷனில் அதாவது 1625ல் 58 எஸ்ஏஸ். இவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேக்கானிக் மெத்தட்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி அஃபாரிஸ்டிக், இம்பர்சனல், பேக்ட் வித் எபிகிராம்ஸாக இருக்கும். நோட்டட் எஸ்ஏஸ் அண்ட் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. ஆஃப் ட்ரூத்தில் ஜெஸ்டிங் பிளேட், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஜிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் 3 ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறாரு. எமோஷனல் ரிலீஃப், இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி, ப்ராக்டிக்கல் சப்போர்ட். அண்ட் தென் ஆஃப் ஸ்டடீஸில் ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் மேக்ஸ் எ ரெடி மேன், writing an exact man. Of course, when come to the part of adversity, which you tested in suffering. Of revenge, revenge is a kind of a wild justice அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். And there are 2 types of revenge. One is private revenge and other one is public revenge. And of course, of ambition பற்றி பார்க்கும்போது collar to the mind தான் வந்து ஆம்பிஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜிஸ்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கும் போது ஒரு 2 முறை நம்ம ரீகால் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு பயம் இருக்காது. அண்ட் தென் நெக்ஸ்ட் சர் பிலிப் சிட்னி. அவரோட டைம் பீரியடு 1554 to 1586. He is a Elizabethan courtier and he is also called as flower of chivalry. அண்ட் இவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா an apology for poetry 1595 போஸ்துமஸில் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் தென் ஜான்ரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ். சிட்னி ஆஸ் டிஃபெண்டர் ஆஃப் போயட்ரி யாருக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பியூரிட்டன் கிரிட்டிக் யாருன்னா ஸ்டீஃபன் கர்சனோட தி ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 4 சார்ஜஸ் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், செகண்ட் ஒன் மதர் ஆஃப் லைஸ், நர்ஸ் ஆஃப் அபியூஸ், பிளாட்டோ பேனிஷ்ட் இட் ஃப்ரம் காமன்வெல்த். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சர் பிலிப் சிட்னி வந்து பதிலடி கொடுக்கறது போல இந்த பார்ட் அமைஞ்சிருக்கும். அண்ட் தென் இதோட கீ கான்செப்ட் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து க்ரீக்கில் வந்து மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த ஸ்பெல்லிங் POIEIN அப்படின்னு. போயட்டு ஹூ இஸ் த மேக்கர். அண்ட் தென் போயட்ரி டிலைட் அண்ட் டீச், சுப்பீரியர் டு ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் த பைபிள், த புக் ஆஃப் ஜோப். பிளேஸ்மெண்ட் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் புக் ஆஃப் ஹீப்ரூ லிட்ரேச்சர். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து 42 சாப்டர்ஸ். ஜோப் த பேஷண்ட் சஃபரர், நன் ஆஃப் ஹஸ், பர்ஃபெக்ட் அண்ட் அப்ரைட் சர்வெண்ட் ஆஃப் காட், சாட்டன் த அக்யூசர். செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் அண்ட் தென் டைலாக்ஸ், எலிஹு, காட்ஸ் ஸ்பீச், எபிலாக். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க. அண்ட் தென் the 4th one who is very important and 7 cycles of speech. அண்ட் தென் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக் ஆஃப் ஜோப்ல இம்பார்ட்டன்ட்டு. அதே போல் அதோட தீம் பார்க்குறோம், ஃபெய்த் அண்ட் ட்ரையல்ஸ், மிஸ்ட்ரி ஆஃப் டிவைன் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் பார்ட் ட்ராமா. கிறிஸ்டோபர் மார்லோ. அவரோட டைம் பீரியட் 1564 to 1593. மார்லோஸ் மைட்டி லைன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபோ. அண்ட் தென் டாக்டர் ஃபாஸ்டஸ் 1604. ஜான்ரா tragedy in blank verse of 5 acts. தென் டாக்டர் ஜான் ஃபாஸ்டஸ் நிக்ரோமான்சி அப்படின்ற இன்ஃபோ தெரிஞ்சிருக்கணும், which is called as a black magic. அவர் ஒரு ஜெர்மன் ஸ்காலரு.
அண்ட் தென் லூசிஃபர், மெஃபிஸ்டோஃபிலஸ், ஈவில் ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் குட் ஏஞ்சல், வேக்னர் யாரு, ஓல்டு மேன், அந்த ஸ்காலர்ஸ். ஸோ அப்படியே வந்து ஒரு ரீகால் பண்ணி பாருங்க, யார் யார் எந்தெந்த கேரக்டர்ஸ் என்னென்ன சொல்றாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் தென் தீம் பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன், நாலேஜ் வர்சஸ் சால்வேஷன். ஃபேமஸ் லைன் பார்த்தீங்கன்னா, வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ships ரிலேட்டட் டு ட்ரோஜன் வார். சரிங்களா? அண்ட் தென் இதோட எண்டு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் டு ஹெல் ஆஃப்டர் 24 years. நெக்ஸ்ட் பார்ட் தாமஸ் கிட், டைம் பீரியட் 1558 to 1594. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ரிவெஞ்ச் ட்ராஜடி. அவரோட பிளே பார்க்குறோம், த ஸ்பானிஷ் ட்ராஜடி ரிட்டன் இன் 1587 ஆர் ஹிரோனிமோ இஸ் மேட் அகைன். அதுதான் அதோட இன்னொரு நேமு. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேர்ஸ், 5 acts. அண்ட் இதில் வந்து பிளே வித்தின் எ பிளே நடக்கும் இல்லைங்களா? அண்ட் தென் மெயின் கேரக்டர்ஸ் பார்க்குறோம். டான் ஆண்ட்ரியா, மர்டர்டு ஸ்பானிஷ் நோபல் மேன். பல்தசார், பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல். லொரென்சோ, ஸ்பானிஷ் நோபல் மேன். ஹிரோனிமோ, த அவெஞ்சிங் ஃபாதர். லொரென்சோ அண்ட் பல்தசார், மர்டரர்ஸ் ஆஃப் ஹொராஷியோ பெல்லிம்பீரியா. ஃபியான்சி ஆஃப் ஆண்ட்ரியா, ரிவெஞ்ச் வந்து ரிவெஞ்ச் பர்சானிஃபைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து காஸ்ட் அண்ட் மேட்னஸ். தீம் ஜஸ்டிஸ் வர்சஸ் வெஞ்சன்ஸ், மாரல் கரப்ஷன். அதே போல் அந்த பிளே வித்தின் எ பிளேல அந்த கேரக்டர்ஸ் யார் யார் எந்தெந்த கேரக்டர்ஸில் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பென் ஜான்சனோட எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். பென் ஜான்சனோட டைம் பீரியடு 1572 to 1637. எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் பார்த்தீங்கன்னா 1598 பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இதோட ஜான்ரா காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ், 5 actsல. செட்டிங் வந்து லண்டனில். எட்வர்ட் நோவல், த ரேஷனல் யூத். அண்ட் தென் காமிக் ஃபாயில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பாபடில். அவர் தான் வந்து பிராகெட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அதர் கேரக்டர்ஸ், ஓல்டு நோவல், ஹூ இஸ் த ஃபாதர். அண்ட் தென் பிரெயின் வார்ம் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட். அண்ட் தென் கிளமெண்ட் மேஜிஸ்ட்ரேட், ஸ்டீஃபன் கைட்லி. அண்ட் தென் தீம் ஹியூமன் ஃபாலிஸ், சோஷியல் ப்ரெட்டன்ஸ் அண்ட் மாரல் கரெக்ஷன். தியரிஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்டு. பென் ஜான்சனை பற்றி கேட்கும்போது blood sanguine, and then phlegm phlegmatic, yellow bile choleric, black bile melancholy. And then end பார்த்தீங்கன்னா comic reconciliation under Justice Clement. Next one, second unit ஓட ஜிஸ்ட் பார்க்குறோம். 1601 இருந்து 1798 வரைக்குமானது. இந்த பீரியடோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா கவர்ஸ் ஜெகோபியன், நியோ கிளாசிக்கல் அண்ட் ப்ரீ ரொமான்டிக் ஃபேஸஸ். Dominant ideas of reasons, order, satire, moral reflection, and then return to nature, and then major movements, metaphysical poetry, restoration comedy, Augustan age, and graveyard poetry by graveyard poets. Poetry, first one, John Milton, 1608 இருந்து 1674 வரைக்குமானது. Who is called as the Lady of Christ. Next info பார்க்குறோம். Paradise Lost, book 9 நமக்கு கொடுத்துருப்பாங்க. புக் 9ஓட ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1667 10 books வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தென் செகண்ட் எடிஷன் 1674 12 books வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட ஜான்ரா எபிக் போயம் இன் பிளாங்க் வேர்ஸ். அண்ட் புக் 9 எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா த டெம்டேஷன் அண்ட் ஃபால் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். முக்கியமாக இதில் வந்து ஆடம் அண்ட் ஈவ், அண்ட் தென் சாட்டன், ஹூ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் ஹெல். அண்ட் தென் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1189 ஃப்ரம் புக் 9ல இருந்து மட்டும் இருக்கும். தீம் வந்து டிஸ்ஒபீடியன்ஸ், ஃப்ரீ வில், லாஸ் அண்ட் ரிடம்ஷன். அண்ட் இதோட ஃபேமஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஆஃப் மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் தி ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ரூ மார்வல், அவரோட டைம் பீரியடு 1621 to 1678. டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ், பப்ளிஷ்ட் இயர் 1681. இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 46 lines இருக்கும். கார்பீடியம் இஸ் மீன் பை சீஸ் த டே. அண்ட் தென் டைம் அண்ட் டெத். தீம் பார்த்தீங்கன்னா டிரான்சைன்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹேட் வி பட் வேர்ல்ட் எனஃப் அண்ட் டைம். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த போயம்க்கு வந்து போதுமானது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அபவுட் ஜான் டன், ஹூ இஸ் எ மெட்டாபிசிக்கல் போயட். அவரோட டைம் பீரியட் பார்க்குறோம் 1572 to 1631. த கேனனைசேஷன் 1633 வந்து பப்ளிஷ் ஆகுது. அதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 45 lines, அதாவது 5 stanzas into 9 lines. 9 into 5 45 lines.
டிவைஸ் பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸ் அண்ட் மெட்டாபிசிக்கல் கன்சீட்டாக இருக்கும். அண்ட் லவ்வர்ஸ் கேனனைஸ்டு ஆஸ் செயின்ஸ் ஆஃப் லவ் அப்படின்றது அதோட முக்கியமான கன்சீட்டு. அண்ட் தென் தீம் ஸ்பிரிச்சுவலைசேஷன் ஆஃப் எர்த்லி லவ். ஒன் அலெக்சாண்டர் போப், அவரோட டைம் பீரியடு 1688 to 1744, who is called as the Wasp of Twickenham. And then Rape of the Lock 1712 and then 1714. and total cantos பார்த்தீங்கன்னா 5 cantos. இதோட ஃபார்ம் வந்து mock epic in heroic couplets, 794 lines. Belinda, a beautiful society lady, Baron who cuts her lock of hair, supernatural beings, Schlips, Ariel and Umbriel, இந்த மொமெண்டம் அது எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸாக இருக்கும். அண்ட் தென் தீம் வேனிட்டி, ட்ரிவியாலிட்டி ஆஃப் தி அப்பர் கிளாஸ். அண்ட் தென் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எபிக் கிராண்டியர் ஃபார் த பெட்டி இன்சிடென்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜான் ட்ரைடன் அண்ட் தென் ஹிஸ் டைம் பீரியட் 1631 to 1700. அப்சலாம் அண்ட் ஆக்கிட்டஃபில், பப்ளிஷ்ட் இயர் 1681. ஜான்ரா மார்க் biblical satire in heroic couplets. ஜான் ரைடன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஞாபகம் வரணும் heroic couplets டீடைல்ஸ். அண்ட் தென் இட்ஸ் அலிகரி, biblical story, Charles to Monmouth rebellion, Absalom who is the Duke of Monmouth, and then Achitophel, Earl of Shaftesbury. அண்ட் தென் இதோட தீம் பார்க்கும்போது rebellion, political flattery, loyalty to monarchy. நெக்ஸ்ட் ஒன் தாமஸ் கிரே 1716 to 1771. தாமஸ் கிரேன்னு சொல்லும் போதே நமக்கு தெரியணும் இஸ் ஏ கிரேவ்யார்ட் போயட். எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட் 1751 பப்ளிஷ் பண்ணப்படுது. அண்ட் தென் இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ எலிஜி இன் 32 ஸ்டான்சாஸ். தீம் அப்ஸ்கியோர் விர்ச்சியூ அண்ட் ரூரல் லைஃப். ஃபேமஸ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா த பாத்ஸ் ஆஃப் க்ளோரி லீட் பட் டு த கிரேவ். அண்ட் தென் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பார்ட் பார்க்குறோம். சாமுவேல் ஜான்சனோடது 1709 to 1784. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மில்டன் 1779. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ். அதில் தான் வந்து அந்த 52 போயட்ஸை பற்றி சொல்லுவார் இல்லைங்களா ஜான்சனு, மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை பற்றி. அண்ட் தென் ஜான்ரா பார்த்தீங்கன்னா இது ஒரு பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசம், ஃபோக்கஸ் ஆன் மில்டன்ஸ் லைஃப், போயட்ரி அண்ட் ரிலீஜியஸ் கன்வென்ஷன்ஸு. அண்ட் தென் மில்டன் ஒர்க்ஸை பற்றி நிறைய விதமாக சொல்லியிருப்பாரு. அதாவது டைரெக்டாக அந்த மாதிரி அட்டாக் அப்படின்றது இல்லாமல் ஒரு பொலைட்டான ஒரு ஃபார்மில் வந்து ஜான்சன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இதோட டோன் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பட் ரெஸ்பெக்ட்ஃபுல் as I told you before. அண்ட் தென் தீம் மாரல் ஜட்மெண்ட் அண்ட் லிட்ரரி அசஸ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் ரிட்டன் பை ஜோனாத்தன் ஸ்விஃப்ட். அவரோட டைம் பீரியட் 1667 to 1745. அண்ட் தென் ஜான்ரா பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டைரிக்கல் அலிகரியாக இருக்கும், ட்ராவல் நரேட்டிவாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டு இன்டு 4 பார்ட்ஸ். லெமுவல் கலிவர் தான் அதோட ப்ரோட்டோகானிஸ்ட். அண்ட் தென் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைசஸ் அண்ட் அப்சர்வ்டு சொசைட்டிஸு. பிளேசஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லில்லிபுட்டு, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் நேம் இதெல்லாம் கேட்பாங்க. லில்லிபுட்டில் பார்த்தீங்கன்னா லில்லிபுட்டேன்ஸ் இருப்பாங்க. அதே போல் ப்ராப்டின், லபூட்டா. அண்ட் தென் இதோட தீம் வந்து ஹியூமன் ஃபாலி, ப்ரைடு, corruption of reason. Next one, The Pilgrim Progress by John Bunyan. John Bunyan, அவரோட டைம் பீரியட் 1628 to 1688. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா 1678லையும் அண்ட் தென் செகண்ட் பார்ட் 1684லையும் பப்ளிஷ் ஆகுது. இதோட ஃபார்ம் வந்து ரிலீஜியஸ் அலிகோரி இன் ப்ரோஸ். ப்ரோட்டோகானிஸ்ட் அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியன் த பில்கிரிம். ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து செலஸ்டியல் சிட்டி வரைக்குமானது. அதே போல் அவருக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃபுமே வந்து அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அதை தகர்த்து அவங்க வந்து செலஸ்டியல் சிட்டியை வந்து ரீச் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சன்ஸ் நேம் என்ன, இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எம்சிக்யூஸில் வந்து விவிடாவே வந்து சொல்லியிருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரணும். அண்ட் தென் இதோட ஆன்டகோனிஸ்ட் பார்க்குறோம். அப்போலியன், ஜாயிண்ட் டெஸ்பேர், அப்ஸ்டேனேட். அட்லீஸ்ட் நமக்கு வந்து அவங்க யாருன்னு ஞாபகம் வரலைன்னா கூட ஆன்டகோனிஸ்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மாதிரி இந்த நேம்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த கொஸ்டினுக்கு ரிலேட் ஆகும்போது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் தீம் பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஃப்ரம் சின் டு சால்வேஷன். நெக்ஸ்ட் பார்ட் டேனியல் டீஃபோவோட ராபின்சன் க்ரூசோ. டேனியல் டீஃபோ who is called as the father of English novel, and அவரோட டைம் பீரியடு 1660 to 1731.
ராபின்சன் க்ரூசோ 1719 பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இதோட ஜான்ரா பிகாரிஸ்கியூ நாவல், which is structured as 3 parts. Protagonist, of course, Robinson Crusoe with the companion Friday. And then key stages இதுல பாத்தீங்கன்னா early life, shipwreck and solitude, encounter with the Friday, rescue and return. இதுதான் இதுல இந்த 3 parts ஓட gist. And then இதோட theme பார்க்கும்போது self-reliance, providence, civilization versus nature. Next one drama part பார்க்குறோம். All for Love by John Dryden. அவரோட time period 1631 to 1700. All for Love, or otherwise called as The World Well Lost. And then genre, heroic tragedy in blank verse, adaptation of Shakespeare's Antony and Cleopatra. And then structured as 5 acts. இதோட protagonist பார்த்தீங்கன்னா Antony and Cleopatra, of course. Antagonist வந்து Octavia, Vendidius as moral contrast. And இதோட theme வந்து conflict between passionate love and public duty. Next one, R.B. Sheridan, Richard Brinsley Sheridan, அவரோட time period 1751 to 1816. The School for Scandal, published in 1777. Genre, comedy of manners, structured as 5 acts. Protagonist பார்த்தீங்கன்னா சார்லஸ் சர்ஃபேஸ், அண்ட் தென் அவங்களோட லவர் பார்த்தீங்கன்னா மரியா இல்லையா. அண்ட் தென் ஆன்டகானிஸ்ட் லேடிஸ் நியர்வெல், ஜோசப் சர்ஃபேஸ், அண்ட் தென் ஸ்கேண்டல் மாங்கர்ஸ், அந்த கிராப்ட்ரி, ஸ்னேக் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. அண்ட் தென் இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரஸி, ஸ்கேண்டல், அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் வில்லியம் கான்கிரீவோட தி வே ஆஃப் தி வேர்ல்டு. வில்லியம் கான்கிரீவ் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் டைம் வந்து 1670 to 1729. த வே ஆஃப் த வேர்ல்டு 1700. இதுவுமே வந்து 5 ஆக்ட்ல தான் வந்து எழுதப்பட்டிருக்குது. ப்ரோட்டகோனிஸ்ட் அஃப்கோர்ஸ் மிரபிள் அண்ட் மெலமாண்ட். ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேடி விஷ்ஃபர்ட், ஹூ இஸ் த ஆண்ட் ஆஃப் மெலமாண்ட் இல்லைங்களா. இதில் வந்து முக்கியமாக அந்த மிஸ்டர் ஃபைனால், அண்ட் தென் அந்த மார்வுட் இருப்பாங்க, அவங்க யார், அந்த கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் மிரபிளோட சர்வெண்ட் யார், லேடி விஷ்ஃபோர்ட்டோட சர்வெண்ட் யார், அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த டிஸ்கைஸில் வர்றவங்க யார். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்லைட்டாக வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா இந்த மாதிரி ட்ராமாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ரிலேஷன்ஷிப்ஸு, அந்த நேம்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரி. இதை மட்டும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதோட தீம் பார்க்குறோம், லவ், மேரேஜ் ஆஸ் கான்ட்ராக்ட், விட் அண்ட் மேனர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் 1773. ஜான்ரா சென்டிமெண்டல் காமெடி. இதுவுமே வந்து 5 ஆக்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் தென் மிஸ்டர் ஹார்ட்காசில், ஹூ இஸ் இங்கிலீஷ் ஜென்டில்மேன். அவரோட டாட்டர் பார்த்தீங்கன்னா கேட் ஹார்ட்காசில், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹார்ட்காசில். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சார்லஸ் மார்லோ அண்ட் கேட் ஹார்ட்காசில். அண்ட் தென் செகண்ட் பேர் ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் நெவில். முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோனி லம்கின் இருப்பார். அவர் யார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ட் தென் இதோட தீம் வந்து லவ், டிஸ்கைஸ், சோஷியல் மேனர்ஸ் வித் கிளாஸ் டிஃபரன்ஸ். மூவிங் ஆன் டு தேர்ட் யூனிட், ஃப்ரம் 1798 to 1850. இந்த பீரியடோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொமான்டிசிசம் 1798 1850. பிகின் வித் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜோட லிரிக்கல் பேலட்ஸ், அதே போல் மார்க்டு பை எமோஷன், இமேஜினேஷன், இண்டிவிஜுவலிசம் அண்ட் லவ் ஆஃப் நேச்சர். And then reaction against reason, rules and artificiality of the 18th century. Poets celebrated simplicity, childhood innocence, rural life and the divine spirit in nature. And also rise of personal essays. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா lamb, Hazlitt and domestic psychological novels. முக்கியமாக அதில் வந்து நம்ம வந்து ஜேன் ஆஸ்டினும் எமிலி பிராண்டதும் பார்க்கலாம். போயட்ரி பார்ட் பார்க்குறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட டைம் பீரியடு 1770 1850. காக்கர்மவுத், கும்பர்லேண்டு இல்லைங்களா. அண்ட் ஓட் இமிட்டேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரிகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் 1807. ஃபார்ம் வந்து இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓட் இன் 11 ஸ்டான்சாஸ். அண்ட் தென் தீம் லாஸ் ஆஃப் டிவைன் விஷன் இன் அடல்ட்ஹுட், ஸ்பிரிச்சுவல் க்ளோரி ஆஃப் சைல்ட்ஹுட். ஸ்பீக்கர் த போயட் ஹிம்செல்ஃப் ரெகலெக்டிங் ஆன் சைல்ட்ஹுட் பியூரிட்டி. அண்ட் இதோட ஃபேமஸ் லைன், our birth is but a sleep and a forgetting. டோன் பார்த்தீங்கன்னா philosophical and nostalgic-ஆ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், Tinton Abbey, lines composed a few miles above on revisiting the banks of
The Wild during a tour 1798. There are total lines 162. Form பார்த்தீங்கன்னா blank verse in conversational toneல இருக்குது. Settings வந்து bank of the river Wye. Theme வந்து moral and spiritual healing through nature. Speaker poet and his sister Dorothy. Of course Wordsworthம் அவங்களோட சிஸ்டர் டார்த்தியும். டோன் பார்த்தீங்கன்னா calm, meditative and introspective mannerல இருக்குது. Next one, the prelude or growth of a poet's mind, completed in 1805, published in 1850. அதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் blank verse poem. டோட்டல் புக்ஸ் 14 புக்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபோ. அண்ட் தென் புக் ஒன்னோட தீம் பார்த்தீங்கன்னா growth of the poet's mind and imagination. அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கர் த poet himself. இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ஆட்டோபயோகிராஃபி இன் வேர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். Next one, Samuel Taylor Coleridge, 1772 to 1834, Rejection and Wood. இதோட பப்ளிஷ்ட் இயர் பார்க்குறோம் 1802. The Morning Postல வந்து பப்ளிஷ் ஆகுது. டோட்டல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 139 அண்ட் இதோட ஃபார்ம் irregular pindaric ode. தீம் வந்து லாஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஜாய் அண்ட் இமேஜினேஷன். டோன் வந்து melancholic yet reflective. Protagonist, of course, the poet himself was struggling with despair. அண்ட் இங்கே போயமை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டகானிஸ்ட் அப்படின்னு வராது. அஃப்கோர்ஸ் த ஸ்பீக்கர் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயட் ஹிம்செல்ஃப் தான். அண்ட் தென் இதோட ஃபேமஸ் லைன் பார்க்குறோம், ஜாய் லேடி இஸ் த ஸ்பிரிட் ஆன் தி பார் அப்படின்றது இதோட ஃபேமஸ் லைனு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கமிங் டு த பார்ட் ஆஃப் குப்லா கான் ஆர் குப்லா கான் எ விஷன் இன் யுவர் ட்ரீம், பப்ளிஷ்ட் இன் த இயர் 1816. இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டரி ட்ரீம் விஷன் இன் லிரிக்கல் வேர்ஸில் இருக்குது. டோட்டல் லைன் 54 அண்ட் தென் செட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் செனாட் பேலஸ் ஆஃப் குப்லா கான். அண்ட் தென் இதோட தீம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அண்ட் போயட்டிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தென் இதோட டோன் வந்து ட்ரீம் லைக் அண்ட் மியூசிக்கல். ஃபேமஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லி பிளஷர் டூம் டிகிரி. நெக்ஸ்ட் ஒன், ஜான் கீட்ஸோட ஓட் டு நைட்டிங்கேல், அதோட பப்ளிஷ் இயர் 1819. ஃபார்ம் ஓட் வித் 8 ஸ்டான்சஸ், அதாவது 10 லைன்ஸ் ஈச் ஒரு ஸ்டான்ஸாக்கும். டோட்டல் லைன்ஸ் 80 லைன்ஸ். தீம் வந்து டிரான்சென்ஸ் ஆஃப் லைஃப் வர்சஸ் இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட். இதோட டோன் பார்த்தீங்கன்னா மெலங்காலிக் அண்ட் லிரிக்கல். ஸ்பீக்கர் போயட் ஏர்னிங் ஃபார் எஸ்கேப் ஃப்ரம் சஃபரிங், அஃப்கோர்ஸ் கீட்ஸ். அண்ட் தென் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்டிங்கேல் இட்டர்னல் ஆர்ட் ஆர் இமேஜினேஷன். ஃபேமஸ் லைன் வந்து தோ வாஸ் நாட் born ஃபார் டெத் இம்மார்டல் பேர்ட். And then next one, Ozymandias by P.B. Shelley, published in the year of 1818. The Examiner-ல வந்து பப்ளிஷ் ஆகுது. அதே போல் கிளிராஸ்டஸ் அப்படின்ற பென் நேமில் தான் வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆகுது. அவரோட ஃப்ரெண்டு கூட அவருக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து இவர் ஜெயிச்சிருவார். ஸோ த எக்ஸாமினரில் கிளிராஸ்டஸ் அப்படின்ற பென் நேமில் வந்து ஆசிமாண்டியாஸ் பப்ளிஷ் ஆகும். இதோட ஃபார்ம் வந்து சானட். அண்ட் தென் தீம் பார்த்தீங்கன்னா ப்ரைடு, டிகே அண்ட் த இம்பர்மனன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ளோரி. ஸ்பீக்கர் அதாவது ட்ராவலர் நரேட்டிங் த ruined ஸ்டாச்சு. அண்ட் தென் ஃபேமஸ் லைன் பார்த்தீங்கன்னா லுக் ஆன் மை ஒர்க்ஸ் யூ மைட்டி அண்ட் டிஸ்பேர் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆடனஸ் 1821ல. அண்ட் இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா pastoral elegy of 55 Spenserian stanzas written for the death of John Keats. And then theme immortality of the poet's soul and triumph of a spirit. And then tone form grief to spiritual exaltation. Famous line is made one with nature. And then next topic, prose and fiction. Charles Lamb 1775 to 1834, Essays of Elia. Christ Hospital 530 years ago, அதில் childhood memories and schooling பற்றி சொல்லியிருப்பாங்க. Next one, the South Sea House, portrait of his first workplace. Dream Children, a very imaginative fatherhood blending dream and reality. Last one, New Year's Eve, meditations on mortality and time. Style பார்த்தீங்கன்னா personal, nostalgic, humorous and emotional. Tone வந்து confessional yet delicate, marked by tenderness and irony. Next topic, William Hazlitt-ஓட My First Acquaintance with Poets, published in the year of 1823. இதோட ஜான்ரா பார்த்தீங்கன்னா literary reminiscence essay. And then இதோட content, his meeting with Wordsworth and Coleridge and other poets.
Tone admiring yet analytical significance reveals Hazlitt's insight into genius and friendship. Hazlittக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் அண்ட் தென் கால்ரிட்ஜ் இன்க்ளூடிங் லே ஹண்ட் அதே போல் கீட்ஸ் இவங்க கூடலாம் அவருக்கு இருந்த அந்த இன்டிமெசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் William Wordsworth, of course, preface to Lyrical Ballads, originally published 1800 and then revised version பார்த்தீங்கன்னா 1802. Purpose, literary manifesto of romanticism. இதோட மெயின் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா spontaneous overflow of powerful feelings. And then language of poetry, language of common men. Poet, a man speaking to men. Significance பார்த்தீங்கன்னா foundation of English romantic theory. Next info about Jane Austen. அவங்களோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி 1811. ஒர்க்கிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா எலினார் அண்ட் மெரேன் அப்படின்றது தான் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட டைட்டில். அண்ட் தென் டோட்டல் சாப்டர்ஸ் வந்து 50. ப்ரோட்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா எலினார் டேஷ்வுட் அண்ட் மெரேன் டேஷ்வுட். ஆன்டகோனிஸ்ட் அஃப்கோர்ஸ் விலோபை ஹூ இஸ் அ டிசீவர் அண்ட் எமோஷனல் இம்பல்சிவ்னஸ். தீம் பேலன்ஸ் பிட்வீன் சென்ஸ் அதாவது ரீசன் அண்ட் சென்சிபிலிட்டி எமோஷன். இதோட டோன் பார்த்தீங்கன்னா சொசைட்டி அண்ட் மேரேஜாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் எமிலி பிராண்டோட உதரிங் ஹைட்ஸ் பப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 1847. அண்ட் ஜான்ரா கோத்திக் அண்ட் ரொமான்டிக் நாவல். டோட்டல் சாப்டர்ஸ் 34. செட்டிங் பார்த்தீங்கன்னா யார்க்ஷயர் மூர்ஸில். அங்கே வந்து உதரிங் ஹைட்ஸ் அண்ட் தென் த்ரஷ்கிராஸ் ரேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், யார் வந்து த்ரஷ்கிராஸ் ரேஞ்சில் இருக்காங்க, உதரிங் ஹைட்ஸில் யார் இருக்காங்க, கேரக்டர்ஸு, அதே போல் 2 நரேட்டர்ஸ் இருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஃபிக்ஷனில். அதே போல் ப்ரோட்டகோனிஸ்ட் ஹீத்க்ளிஃப் அண்ட் கேத்ரின் யான்ஷா. அண்ட் தென் தீம் பேஷன், ரிவெஞ்ச் அண்ட் ரிஸ்ட்ரிக்டிவ் லவ். நரேட்டிவ் ஸ்டைல், ஃப்ரேம் நரேட்டிவ் யாருன்னா ஆல்ரெடி பார்த்தோம், நெல்லி டீன் அண்டு மிஸ்டர் லாக்வுட். அண்ட் தென் இதோட டோன் பார்த்தீங்கன்னா டார்க், எமோஷனல், சிம்பாலிக்காக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் லிரிக்கல் ட்ராமா ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் பை பிபி ஷெல்லி. இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிரிக்கல் ட்ராமா இன் 4 ஆக்ட்ஸில் இருக்குது, பேஸ்ட் ஆன் கிரீக் மித் ஆஃப் ப்ரோமீத்தியஸ் ஹூ டிஃபைஸ் ஜியஸ். அண்ட் தென் ப்ரோட்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோமீத்தியஸ், சிம்பிள் ஆஃப் ஹியூமன் ஃப்ரீடம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டகோனிஸ்ட் வந்து ஜூபிட்டர், டைரண்ட் காடு. தீம் பார்த்தீங்கன்னா லிபரேஷன், லவ் அண்ட் மாரல் ரீஜெனரேஷன். டோன் ஐடலிஸ்டிக் அண்ட் விஷனரி. ஃபேமஸ் லைன், டு சஃபர் ஹூஸ் விச் ஹோப்ஸ் திங்ஸ் இன்ஃபினிட் அப்படின்றது இதோட ஃபேமஸ் லைன். ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு இந்த 3 யூனிட்ஸோட ஜிஸ்ட்டை பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு 4th யூனிட் அண்ட் தென் 5th யூனிட் அது எம்சிக்யூஸாகவே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ தட் லாஸ்ட் ஹவர்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு முறை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் வந்து அப்படியே ரீகேப்சுலேட் ஆகிட்டே இருக்கும். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.